இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். போலீஸ் துறையின் தவறான நடத்தை குறித்து விசாரணை நடத்த ஐபிசிஎம்சி ஆணையமே சிறந்த தீர்வு. மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் போலீஸ் துறையினரின் சில தவறான நடத்தை குறித்து விசாரணை செய்வதற்கும் உரிய நடவடிக்கைக்கு பரிந்துரைப்பதற்கும் ஐபிசிஎம்சி ஆணையம் அமைக்கப்படுவதே சிறந்த தீர்வாக இருக்க முடியும் என்று பசிர்குடாங் PKR எம்பியும் சட்ட வல்லுநருமான ஹசான் அப்துல் கரீம் அரசாங்கத்திற்கு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். போலீஸ் துறையின் சில தவறான நடத்தை குறித்து விசாரணை செய்வதற்கு தற்போது ஐபிசிசி ஆணையம் உள்ளது. ஆனால் அது ஒரு தோல்வியடைந்த அமைப்பாக வெறுமனே அலங்கார பொருளாக காட்சி அளிக்கிறது. ஐபிசிசிக்கு பதிலாக போலீஸ் தொடர்பான புகார்கள் மற்றும் தவறான நடத்தை குறித்து விசாரிக்க ஐபிசிஎம்சி போன்ற ஒரு சுயேட்சை மற்றும் நம்பகமான ஓர் ஆணையத்தை அரசாங்கம் நிறுவ வேண்டும் என்று அந்த PKR MP வலியுறுத்தியுள்ளார். போலீஸ் தடுப்பு காவல் மரணங்கள் மற்றும் சந்தேக நபர்களின் துப்பாக்கிச் சூடு உள்ளிட்ட பல சம்பவங்கள் மற்றும் துயரங்கள் நாட்டில் நிகழ்ந்துள்ளன. இவற்றுக்கு தீர்வு காண மலேசியாவிற்கு வலுவான நம்பகமான ஐபிசிஎம்சி போன்ற ஆணையம் தேவை என்று தாம் உறுதியாக நம்புவதாக ஒரு வழக்கறிஞரான ஹசான் அப்துல் கரீம் குறிப்பிட்டார். அரச மலேசிய போலீஸ் படை போன்ற நாட்டின் பாதுகாப்பு ஏஜென்சிகளில் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமை பேணப்படுவதற்கு தேவையான மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் கொண்டு வருவதற்கு முந்தைய PH 1.0 அரசாங்கமும் தற்போதைய PH 2.0 அரசாங்கமும் வாக்குறுதிகளை அளித்தன. ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவது பக்கத்தான் ஹராப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தம்மை வருத்தம் அடையச் செய்கிறது என்பதுடன் இது மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகச் செயலாக தாம் கருதுவதாக ஹசான் அப்துல் கரீம் தெரிவித்தார். கடந்த மாதம் மலாக்கா டுரியான் துங்காலில் 3 இளைஞர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமானது ஐபிசிஎம்சி ஆணையம் அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை அரசாங்கம் இனியும் ஒத்திவைக்க முடியாது என்று அவர் அறிவுறுத்தினார். நாம் நேசிக்கும் இந்த நாட்டில் நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை மக்கள் மனங்களில் இருந்து தகர்க்கப்படுமானால் நம்பிக்கை அரசாங்கம் என்று கூறிக்கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று ஹசான் அப்துல் கரீம் வினவினார். சபா மாநில அரசாங்கத்தில் பக்கத்தான் ஹராப்பான் இணைவதாக ஒரு தலைபட்சமாக அறிவித்ததற்காக PKR பொதுச் செயலாளர் ஃபுசியா சலேவை ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லோ கடுமையாக சாடினார். சபா அரசாங்கத்தில் பக்கத்தான் ஹராப்பான் இணைவதாக ஓர் உறுப்பு கட்சி என்ற முறையில் ஜாசேகாவிற்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் அன்றிரவு நடந்த ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ஃபுசியா சலே தன்மூப்பான முறையில் ஒரு தலைபட்சமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்க நடவடிக்கையாகும் என்று ஆந்தனி லோ குறிப்பிட்டார். இவ்விவகாரம் குறித்து ஜாசேகாவிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை என்பதை தாம் பகிரங்கமாக அறிவிப்பதாக ஆந்தனி லோ குறிப்பிட்டார். PKR பொதுச் செயலாளர் ஃபுசியா சலேவின் இந்த செயல் முற்றிலும் தவறானதாகும். இதுபோன்ற ஓர் அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்க கூடாது என்று சீன மொழி பாட்காஸ்டில் ஆந்தனி லோ தெரிவித்ததாக சீன பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதி நடந்த சபா தேர்தலில் PKR கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதுபோன்ற அறிவிப்புகளை அதிகமான தொகுதிகளை வென்ற கட்சிகள் மட்டுமே அறிவிக்க வேண்டும். குறிப்பாக GRS கூட்டணி தலைவர் ஹஜிஜி நோர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லோக் தெரிவித்தார். சராசரி வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக விலை கட்டுப்படியான வீடுகள் கட்டப்படுவதில் 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட 5 லட்சம் வீடுகள் இலக்கை மடானி அரசாங்கம் வெற்றிகரமாக தாண்டியுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா காமிங் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 5,11,544 விலை கட்டுப்படியான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன மற்றும் கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிட்டிருந்தது. தற்போது இந்த இலக்கு வெற்றிகரமாக தாண்டப்பட்டுள்ளதாக ngா காமிங் குறிப்பிட்டார். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மற்றும் தனியார் துறை ஆகிய தரப்பினரின் கூட்டு ஒத்துழைப்பின் காரணமாக மடானி அரசாங்கம் இந்த சாதனையை நிகழ்த்த முடிந்தது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். முந்தைய எந்த ஒரு அரசாங்கமும் இந்த சாதனையை எட்டவில்லை என்பதையும் ngா காமிங் தெளிவுபடுத்தினார்.
இன்று செவ்வாய்க்கிழமை ஜொஹோபாரு விஸ்தா தியாரா டங்காபேயில் விஸ்தா தியாரா ஜொஹோபாரு வீடமைப்பு திட்டத்தில் வீடுகளுக்கான சாவிகளை ஒப்படைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் 2025ஆம் ஆண்டு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் அடைவு நிலை குறித்து விளக்கமளிக்கப்பட்ட செய்தியாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ngா காமிங் இதனை தெரிவித்தார். சபா மாநில அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ போங் மொக்தார் ராடின் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி காலமானதை தொடர்ந்து அவர் வகித்து வந்த லமாக் சட்டமன்ற தொகுதி காலியாகிவிட்டதாக சபா சட்டமன்றம் இன்று தேர்தல் ஆணையமான SPR-இடம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. சபா சட்டமன்றத்தின் 17வது பொதுத் தேர்தல் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் அடுத்த 8வது நாளில் காலமான போங் மொக்தார் மறைவை தொடர்ந்து இடைத்தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் லமாக் தொகுதி காலியாகிவிட்டதாக சபா சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ கட்ஸிம் எம் யாயா இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சபா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் முதலாவது இடைத்தேர்தலாக இது கருதப்படுகிறது. மலாக்கா மாநிலத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வருகின்றவர்கள், குறிப்பாக போலீஸ் முகப்பிடத்துடன் அலுவல் கொண்டுள்ள பொதுமக்கள் உடை குறியீட்டு முறைக்கான வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு மாநில போலீஸ் தலைவர் ஜுல்கைரி முக்தார் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுச்சேவை இலாக்காக்கள் மற்றும் அரசாங்க ஏஜென்சிகள் அனைத்தும் வாடிக்கையாளர்கள் உறவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அரசாங்க தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த வழிகாட்டு முறை கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதாக ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். இருப்பினும் ஆபத்து அவசர நிலைகள் அல்லது உடனடி போலீஸ் தலையீடு தேவைப்படும் சூழ்நிலைகளில் மட்டும் இந்த உடை குறியீட்டு முறையில் விலக்களிப்பு வழங்கப்படும் என்று இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மலாக்கா ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு நேற்று புகார் அளிக்க வந்த பெண் ஒருவர் அணிந்திருந்த ஆடை அரசு வளாகங்களுக்கு பொருத்தமற்றதாக கருதப்பட்டதால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக வெளிவந்த செய்தி தொடர்பில் ஜுல்கைரி முக்தார் இதனை தெரிவித்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை 5 மணியளவில் நடந்ததாகவும் அப்போது 2 பெண்கள் சாலை விபத்து குறித்து புகார் அளிக்க வந்ததாகவும் அவர் விளக்கினார். இந்த விபத்தில் எந்த பெண்ணுக்கும் காயம் ஏற்படவில்லை. ஒரு பெண் முட்டிக்கு மேல் அணிந்திருந்த குட்டை பாவாடை பொருத்தமற்றதாக கருதப்பட்டதால் அவரை மட்டும் வீட்டிற்கு சென்று பொருத்தமான ஆடையில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி ஜொஹூர் தமன் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு வீடமைப்பு பகுதியில் வீடொன்றுக்கு தீயிட்டு நாச வேலை புரிந்ததாக நம்பப்படும் நபர் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வீட்டின் உரிமையாளரான 58 வயது நபர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழி தற்போது தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக ஜொஹூர் உத்தாரா மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஸ்ருல் அன்வார் நோர் தெரிவித்தார். அந்த வீட்டிற்கு அதிகாலை 4:18 மணியளவில் தீயிடப்பட்டுள்ளதாக புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் வீட்டின் கீழ் மாடியின் ஒரு பகுதி முற்றாக அழிந்ததாக வீட்டின் உரிமையாளர் புகார் அளித்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். இந்த நாச வேலையை புரிந்த நபர் ஒரு குறிப்பையும் கைவிட்டு சென்றுள்ளார். தனது மகனின் கடன் தொடர்பாக எழுந்த தகராற்றின் காரணமாக தனது வீட்டை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று வீட்டு உரிமையாளர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளதாக சூப்பரிண்டென்டன்ட் அஸ்ரோல் தெரிவித்தார். மாது ஒருவரை மானபங்கம் புரிந்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட முன்னாள் கைதி ஒருவருக்கு மலாக்கா ஐர்க்ரோவ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 5 மாத சிறை தண்டனை விதித்தது. 46 வயது ஜெஃப்ரி ஜாரிஸ் என்ற அந்த நபர் சம்பந்தப்பட்ட வழக்கின் சாராம்சத்தை செவி மடுத்த மஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கனி அவரை உடனடியாக சிறைக்கு கொண்டு செல்லும் வகையில் தண்டனை விதித்தார். கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை 11:50 மணியளவில் மலாக்காத்துங்காவில் அந்த நபர் 31 வயது மாதுவிடம் பலவந்தமாக நடந்து கொண்டதுடன் அவரை மானபங்கம் செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தனது மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் தீர்ந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் சம்பந்தப்பட்ட மாது உதவி நாடிய போது அவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.